அதில் அந்த கார்பரேட் நீங்கள் சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஜோதிமணி அவர்கள் அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் விடுக்கிறார். தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் முதலாம் முறையாக சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 140 பேருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் சாதாரண வீடுகளே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காருங்கிறது மிகவும் உபயோகமாக இருக்கும். இப்போ தொகுதி ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 கிராமங்கள் இருக்கும். அதுலேயே இந்த ஹேம்லண்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா 300-400 கிராமங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுற்றி வரணும்னா ஒரு எம்எல்ஏல கை காசை போட்டு அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு அதுக்கு ஓட்டுநர் போட்டு நடக்குது சாத்தியமில்லாத ஒன்று. அதை ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பவனி வந்தார்கள்னு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில லஞ்சமில் ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு வாகனம் கிடைக்கப்படும் போது, கார் கிடைக்கப்படும் போது அவங்களுக்கு பம்பரமாக சுழன்று மக்கள் சேவையாற்றத்துக்கு உதவுங்கிறது தான் அந்த அடிப்படையில் அந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்கள் கூட அந்த எம்எல்ஏக்கு செக் பவர் இருக்கு, இது உள்ளாட்சி தலைவருக்கு செக் பவர் இருக்கு, இவர்களுக்கு செக் பவர் இருக்கான்னு கேட்டாங்க. கேள்வி அது அல்ல, மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாகனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. விருப்பம்லாம் வாங்கிக்க போறாங்க, வேணாங்கிறவங்க வேண்டாம். இதுல சர்ச்சைக்கு எதுவுமே இல்லை. அப்போதான் சொன்னேன், இது புதிய நடைமுறை. இன்னைக்குதான் நிதிநிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்குங்கிற மாதிரி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் கூட சொன்னாங்க நிதிநிலைமையெல்லாம் இருக்குன்னு. பல ஆண்டுகளுக்கு முன்பே முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் யூனியன் சேர்மன்களுக்கு கார் கொடுக்கப்பட்டதுங்கிறத சொன்னோம். அப்போ நிதிநிலை இப்போ நிரம்பி வழியெல்லாம் இல்லை. அன்னைக்கு இதே கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அன்றைய சூழ்நிலை ரொம்ப கடினமான நேரத்தில் ஏன் அப்படி ஒரு அறிவிப்பு அவங்க கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்கன்னா, மக்கள் பணி சிறப்பாக நடக்கணும், மக்களை சந்திக்கணும், போய்வங்க அதில் சுணக்கம் ஏற்படக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் செஞ்சாங்க. அதே அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டிருக்குது. இது சில 100 கோடிகள் செலவு தான். பட் தமிழ்நாடு பட்ஜெட் என்பது 4 லட்சம் கோடிக்கான செலவு. அதில் இந்த ஒரு சில 100 கோடிகள்ங்கிறது அது பெரிய விவாதமாக பார்ப்பதை விட அதன் மூலமாக மக்கள் நலப்பணிகள் சிறப்பாக இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு கிராமங்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு சரி செய்வதற்கு பெரு வாய்ப்பாக இருக்கும். அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். இல்லை, ஒரு தலைமைநிலை செயலாளர் ஒருத்தர் இருக்காங்க. அவர் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நியமிக்கப்பட்டு 6 மாத காலம் நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வகையில் அரசினுடைய பணிகள் எல்லாம் சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்த சவால்களையும் எந்த அமைச்சரும் தமிழ்நாடு அரசு சந்தித்ததாக தகவல் இல்லை. இருந்தாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்பிலே நியமிக்கப்பட்டார் என்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு சில அரசியல் கட்சிகளால் அந்த தகவல் சொல்லப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இன்னொரு 3 மாதம் தானே இருக்குது, பார்த்துக்கலாம். சொன்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்காது. கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக்குடைய அமைச்சராக என்னுடைய கட்சி நிலைப்பாடு சொல்ல முடியும். இப்போ கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, காங்கிரஸ் கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கும். அதை போய் கேள்வி எழுப்புவதோ அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதோங்கிறது நம்ம செய்யக்கூடாதுல்ல. அது அவங்களுடைய பார்வையில் அவங்க சொல்றாங்க. எங்களுடைய பார்வையில் நாங்களும் சீஃப் செக்ரட்டரி ஆய்வு கூட்டம் நடந்தது 1.25 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சரோட ஆய்வு கூட்டத்தில் இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரி வச்சு தான் அந்த ஆய்வு கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சிறுபான்மை சமுதாயம் சந்திக்கக்கூடிய சவால்கள் சம்பந்தமாக மிக விரிவாகவே அந்த ஆய்வு கூட்டத்தை நான் எடுத்து சொன்னேன் முதலமைச்சர் இடத்துல. அதனுடைய அடிப்படையில் பல்வேறு அறிவிப்புகள் வர இருக்குது. அதுக்கெல்லாம் யாரும் எந்த தடையும் சொல்லலை. அதனால எனக்கு என்னுடைய பார்வையில் அதுல எந்த சர்ச்சைக்குரியது எதுவும் இல்லை.